உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். குதிக்கால் வெடிப்பு, த கிராக்டு ஹீல் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இந்த குதிக்கால் வெடிப்பு த ட்ரை ஸ்கின் என்று சொல்லக்கூடிய உலர்ந்த தோலினாலேயோ, இந்த கெமிக்கல் கான்டாக்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே ரசாயனத்தினுடைய பாதிப்பினாலேயோ குதிக்காலிலே வெடிப்பு ஏற்படுவது. அதிக எடை கொண்டவர்களுக்கு கூட உடல் பாரத்தினாலே இந்த குதிக்கால் வெடிப்பு என்பது ஏற்படும். இது நாளடைவிலே தோல் நோயாக சொரியாசிஸ் என்று கூட மாறக்கூடிய ஒரு அபாயம் உண்டு. இந்த நிலைக்கு கேரிக்கா பப்பாயா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற பப்பாயா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற பப்பாளி பழம், நன்கு பழுத்த பப்பாளி பழ விழுதை எடுத்து அதனோடு சிறிது ஆலிவ் ஆயில் சேர்த்து ஒரு சேர குழைத்து விழுதாக்கி இந்த வெடிப்புகளின் மேலே அழுத்தி, ஸ்க்ரப் என்று சொல்லுவார்கள், அழுத்தி தேய்த்து வைத்திருந்து 1 மணி நேரத்துக்கு பிறகு இந்த பசை உலர்ந்தவுடன் கழுவிவிட்டு படுக்கும்போது மீண்டும் சிறிது ஆலிவ் ஆயில் தடவி கொண்டு படுப்பதினாலே சில வாரங்களிலே இந்த கிராக்டு ஹீல் என்று சொல்லக்கூடிய குதிக்கால் வெடிப்பு என்பது விலகி போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஆஸ்துமா என்கின்ற மூச்சு முட்டுகின்ற நிலை, இது பெரும்பாலும் ஒவ்வாமை என்கின்ற அலர்ஜி என்னும் நிலையிலே வருகின்ற ஒன்று. ஆஸ்துமா என்று சொல்லுகின்ற பொழுது பிராங்கியல் ஆஸ்துமா, கார்டியாக் ஆஸ்துமா என்று 2 வகை மூச்சு முட்டுதல் உண்டு. இதய ஓட்டம் சரியில்லாத நிலையிலே, குருதி பாய்ச்சல் சரியில்லாத நிலையிலே மூச்சு வாங்குவது, அதே போல் நுரையீரலை பற்றிய தொற்றுக்கள், சுவாச பாதையிலே ஏற்படுகின்ற அழற்சி, இதனாலே மூச்சு முட்டுவது ஏற்படுவது. இருவித ஆஸ்மாவுக்கும் அதிமதுரம், த கிளிசரைசா கிளாப்ரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, லிகோரைஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற அதிமதுரம் ஒரு ஆன்டி ஆஸ்மாட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக், ஆன்டி வைரல் என்கின்ற வகையிலே பணி செய்து இந்த மூச்சு முட்டலை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த அதிமதுரத்தை எடுத்து சூரணித்து ஒரு துணியிலே இட்டு வஸ்திரகாயம் என்று சொல்லுகின்ற வகையிலே துணியிலே அழுத்தி தேய்த்து வடித்து வைத்து கொண்டு 1 தேக்கரண்டி அளவு அதிமதுரம் எடுத்து 1 டம்ளர் நீரில் இட்டு காய்ச்சி போதிய தேனும் எலுமிச்சை சாறும் சேர்த்து அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது ஆஸ்துமா என்கின்ற மூச்சு முட்டலிலே இருந்து விடுதலை ஏற்படும், சுவாச பாதை சீர்பெறும், உடலுக்கு பலத்தையும் தரும், சர்க்கரை நோயையும் தணிக்கக்கூடியதாக இது விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, குக்குமிஸ் சாட்டிவஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, குக்கும்பர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, வெள்ளரிக்காய் என்று தமிழ் பெயரை இது பெற்றிருக்கிறது. தோசக்காய என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர். கோடை காலத்திலே நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த வெள்ளரிக்காயும் சரி, அதனுடைய வித்தும் சரி, அதனுடைய இலையும் ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக இருக்கிறது. அதோடு கூட இந்த காயை உண்பதினாலே
இதனுடைய விதையை நாம் சூரணமாக உண்பதினாலே முத்தோஷ சமனியாக இருந்து வாத பித்த சிலேத்துமத்தை குறைக்கின்ற தணிக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது. இந்த வெள்ளரிக்காயிலே அதிகமான நீர் சத்துவம் நிறைந்து இருப்பதினாலே வறட்சி, தொண்டை எரிச்சல், வயிற்று எரிச்சல், அசிடிட்டி என்று சொல்லக்கூடிய இரைப்பையிலே அமில சேர்க்கை, வயிற்றுப்புண் என்று சொல்லக்கூடிய குன்மம், இவற்றையெல்லாம் மாற்றுகின்ற ஒரு நல் உணவாகி மருந்தாகி இந்த வெள்ளரிக்காய் பயன் தருகிறது. இந்த வெள்ளரி வித்துக்களை சூரணித்து அன்றாடம் இரவு நேரத்திலே ஒரு தேக்கரண்டி அளவு பாலோடு பருகுகின்ற பொழுது விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தி இந்த மேல் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆண் மலட்டு தன்மையை குறைப்பதாக விளங்குகிறது. சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கல்கள், எரிச்சல், சிறுநீரோடு குறிது கலந்து வருகின்ற ஏமச்சூரியா என்று சொல்லுகின்ற இரத்தத்தோடு வருகின்ற சிறுநீர், டிசூரியா என்று சொல்லக்கூடிய சொட்டு நீர், சொட்டு சொட்டாக வந்து எரிச்சலோடு நம்மை தொல்லை தருகின்ற சிறுநீர், இவற்றையெல்லாம் போக்கி சிறுநீர் பாதையை சீர்படுத்துகின்ற ஒன்றாக இந்த வெள்ளரி வித்து விளங்குகிறது. இதனுடைய இலையோடு சீரகத்தை சேர்த்து தீநீராக பருகுகின்ற பொழுது சிறுநீர் பெருக்கியாக இருந்து குருதி ஓட்டத்தை சரி செய்யக்கூடியதாக, பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலே குருதியை சுத்தப்படுத்தக்கூடியதாக இந்த இலை தீநீர் நமக்கு பயன் தருகிறது. அன்பான நேயர்களே, இறைவன் கோடை வெயிலை நாம் சமாளிப்பதற்காக கொடுத்த ஒரு வெள்ளரிக்காய் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம். வாருங்கள் நேயர்களே, நாம் இன்னைக்கு வெள்ளரி கொடியை பயன்படுத்தி சிறுநீர் தாரை எரிச்சல், சிறுநீர் சுருக்கு, சிறுநீரக கற்கள் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெள்ளரி இலை அல்லது வெள்ளரிக்காய், சீரகம், கற்கண்டு. ஒரு பாத்திரத்தில் நம்ம அரை தேக்கரண்டி அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தை வறுத்துடணும். நமக்கு வெள்ளரி இலை கிடைக்கல அப்படின்னா வெள்ளரிக்காயை துருவி போட்டோ அல்லது வெள்ளரி சாறு விட்டோ அந்த மருந்து செய்யலாம். அதே போல் இந்த வெள்ளரி விதைகள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதுவும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த வெள்ளரி விதைகள் நம்ம கொஞ்சம் சேர்த்து இப்போ வறுத்துடலாம். சீரகம் வறுபட்டதும் தண்ணி விட்டுக்கலாம். சீரகமும் வெள்ளரி விதையும் வறுத்துட்டு அதோட தண்ணி சேர்த்துருக்கோம். நம்ம சீசனில் இந்த வெள்ளரிக்காயோட வெள்ளரி கொடி கிடச்சதுன்னா அதோட இலைகளை எடுத்து இது கூட அப்படியே ஆட் பண்ணலாம். வெள்ளரி இலைகள் சிறந்த டயூரெட்டிக்காக செயல்படும், சிறுநீர் பெருக்கியாக செயல்படும். இந்த வெள்ளரி இலைகளை தொண்டையில் உண்டாகும் கட்டிகளை கரைப்பதற்கான மருந்தாகவும், தொண்டையில் உண்டாகும் நோய்களை, புண்களை ஆற்றுவதற்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம். இந்த இலைகள் நமக்கு சீசனில் கிடைக்கும்போது எடுத்து நிழலில் உலர்த்திடணும். காய்ந்த அந்த இலைகளை வறுத்த சீரகத்தோடு மிக்ஸ் பண்ணி, சம அளவு வெள்ளரி இலை பொடியோட சீரகம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து தினமும் ஒரு அரை தேக்கரண்டி அளவு காலையில் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி கம்மியாகும். அதே மாதிரி தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய கட்டிகள் கரையும். வெள்ளரி இலை, வெள்ளரி விதை, சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இது கூட கற்கண்டு சேர்த்துக்கலாம். வெள்ளை கற்கண்டு அல்லது பனங்கற்கண்டு, இது எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். கற்கண்டும் ஒரு உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனாலும், சிறுநீர் பெருக்கியாக இருக்கிறதுனாலும் கற்கண்டு சேர்க்குறோம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா உடல் சூடு அதிகமாகும் பொழுதும் சிறுநீர் தாரையில் தொற்று அல்லது சிறுநீர் பையில் தொற்று ஏற்படும் பொழுது அவர்களுக்கு சிறுநீரோடு ரத்தம் கலந்து வெளியேறும். அப்படி இருக்கும்பொழுது அதிகப்படியான வலி, அடிவயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கும். இந்த மருந்தை எடுக்கும் பொழுது சிறுநீரோடு ரத்தம் கலந்து வெளியேறுவதில் ஹெமட்யூரியான்னு சொல்லுவாங்க, அந்த கண்டிஷன் மாறும். அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ரத்தத்தில் அதிகப்படியான அளவு யூரிக் அமிலம் இருக்கும். யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும் பொழுது கவுட் அப்படின்ற ஒரு மூட்டு வலி ஏற்படும். கால் கட்டை விரலில் அதிகப்படியான வலி, சிவப்புத்தன்மை போன்ற பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுதும் நம்ம வெள்ளரி கொடியை மருந்தாக பயன்படுத்தினா யூரிக் ஆசிட் லெவல் கம்மியாகும். கவுட்னால் ஏற்படக்கூடிய வலியும் குறையும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது நம்ம வெள்ளரி கொடியை
மருந்தாக பயன்படுத்திட்டு வந்தோம்னா இது ஒரு ஆன்டிபயோட்டிக்காக செயல்பட்டு நமக்கு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணும். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். வெள்ளரி இலை, வெள்ளரி வித்து, சீரகம் மற்றும் கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்து காலை மாலைன்னு இருவேளையும் 60 ml அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய தொற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், யூரிக் அமிலத்தின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், சிறுநீரோடு ரத்தம் கலந்து வெளியேறுவதை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, வெள்ளரி இலைகள் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி லீத்திக், டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது. நுண்கிருமிகளை போக்குகிறது, நோய் கிருமிகளை தாக்கி வெளித்தள்ளுகிறது, சிறுநீரை பெருக்கி வெளியேற்றுகிறது, கற்களை கரைக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே தொண்டையை பற்றிய தொற்றுக்களை போக்குவதாக விளங்குகிறது. இருமல், சளி, சுவாச பாதையிலே இருக்கின்ற அடைப்பு இவற்றை போக்கக்கூடிய உள்மருந்தாக இந்த வெள்ளரி இலைகள் விளங்குகிறது. இதனோடு கிமினம், சைமினம் என்று சொல்லக்கூடிய கியூமின் சீட்ஸ், சீரகம் சேர்க்கின்ற பொழுது ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே வெள்ளரி இலைகளுடைய மருத்துவ குணத்தை அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் தானே ஒரு தனி மருந்தாகி சீரகம் பல்வேறு நோய்களை போக்கக்கூடிய, பல்வேறு உறுப்புகளை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாகி விளங்குகிறது. இந்த வெள்ளரி இலையோடு சீரகமும் அதனோடு இனிப்புக்காக கற்கண்டும் சேர்த்து ஒரு பானமாக இங்கே நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் இருவேளை பருக வருகின்ற பொழுது சிறுநீர் தாரையை பற்றிய சிக்கல்கள், சொட்டு மூத்திரம், எரிச்சலோடு வெளிவருகின்ற சிறுநீர், குருதியோடு வெளிவருகின்ற சிறுநீர், இந்த பிளாடர் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் பையிலே ஏற்படுகின்ற அழற்சி, இவற்றையெல்லாம் போக்கி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக இந்த வெள்ளரியினுடைய இலை தீநீர் நமக்கு பயன் தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கோடையிலே குளிர்ச்சிக்காக நாம் பயன்படுத்துகின்ற இந்த வெள்ளரியினுடைய இலையிலே எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.